சென்னைக்கு அருகில் முக்கியமான கோவில். கல்யாணத்தை அழகாக நடத்தி தருபவர் குன்றத்தூர் முருகர் கோவில். முருகர் சிவனை பிரதிஷ்டை செய்து லிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட ஸ்தலம் இக்கோவில். திருமண வாழ்க்கை அருளும் திருமண வளம் அருளும் குன்றத்தூர் வேண்டியதை நிறைவேற்றும் குன்றத்தூர் முருகர் கோவில். சென்னையில் புகழ்பெற்ற பழமையான இக்கோவில் வடதிசை பார்த்து அமர்ந்திருக்கும். நான் தான் உங்கள் டிடி விளாக்ஸ். இது டெம்பிள் தரிசனம். வாங்க வீடியோவில் போகலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்வாங்க. அதுக்கேற்றவாறு போல் இந்த கோவில் ஒரு குன்று மேல்தான் அமைந்துள்ளது. குன்று நிறைந்த பகுதி ஆகையால் இக்கோவிலுக்கு குன்றத்தூர் என பெயர் வர காரணம். இன்னைக்கு நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க குன்றத்தூர் முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். உங்களுக்கு தெரியும், வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். சிறப்பு மிகுந்த ஊர் இது. சிறப்பு வாய்ந்த கோவில், சிறப்பு மிகுந்த கோவில். குன்றத்தூர் போயிட்டு அதன் சிறப்பு என்ன முழு விவரம் பார்ப்போம். வாங்க. நான் உங்கள் தினேஷ். இது டிடி விளாக்ஸ் டெம்பிள் தரிசனம். சேனலை லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க முழு விவரம் பார்ப்போம். குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சென்னைக்கு மிக அருகில். இக்கோவிலுக்கு நிறைய வழி உள்ளனர். சென்னை குமரஞ்சாவடியிலிருந்து மாங்காடு போகும் வழியாக செல்லலாம், போரூர் வழியாகவும் செல்லலாம். அல்லது பிராட்வேயில் 88K என்ற பேருந்து வழியாகவும் நீங்கள் பயணிக்கலாம். அல்லது கோயம்பேட்டில் இருந்து நீங்கள் பயணிக்கலாம். எப்படி பயணித்தாலும் நீங்கள் வந்து சேர இடம் குன்றத்தூர். குன்றத்தூர் என்ன சிறப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேக்கிழார் பெருமாள் அவதரித்த ஊர் இதே குன்றத்தூர் தாங்க. சேக்கிழார் பெருமாள் அப்படி என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார் வரலாறு பெரிய புராணத்தை தொகுத்தனவர் தான் இந்த சேக்கிழார் பெருமாள். இவருக்கு மற்றொரு பெயர் உள்ளனர். தெய்வ சேக்கிழார் என்று அழைக்கப்படுவார். இந்த கோவில் புராணத்தை நாம் பார்க்கலாம். திருப்போரூர் சூரனை வதம் செய்த முருகர் திருத்தணி பயணத்தில் ஓய்வு எடுப்பதற்காக குன்றத்தூர் வந்தார். தனது தந்தையான சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து லிங்கத்தை உருவாக்கி லிங்கத்தை பூஜை செய்து இங்கிருந்து திருத்தணி சென்றார். இக்கோவில் தலப்புராணம் இதுதாங்க. இந்த கோவிலை கட்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, சோழகரான 2ஆம் குலோத்துங்க சோழனால் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் 1726 மதுரை நாயக்கரால் இக்கோவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 15ஆம் நூற்றாண்டில் எந்த தமிழ் இலக்கிய நூல்கள் இயற்றப்படவில்லை. அக்காலகட்டத்தில் திருப்புகழ் முருகரை பற்றி இக்கோவில் இடம்பெற்றுள்ளது. இக்கோவிலானது 900 ஆண்டு பழமையான கோவிலாகும். கோவிலுக்கு வரும்போது 14 கால் மண்டபம் உள்ளன. மண்டபத்தை தாண்டி வரும்போது 84 படிக்கட்டு வழியாக நீங்கள் மீறி முருகனை தரிசிக்கலாம். அல்லது வண்டி வாகனம் மூலமாகவும் நீங்கள் தரிசிக்கலாம். எனக்கு பின்னாடி தெரிகிற அந்த ரூட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ரூட் வழியாக நீங்கள் பைக் மேலே போக முடியும், அல்லது வாகனம் மூலமாக செல்லலாம். 84 படியை முடித்த பின் உங்களை வலது புறத்தில் விநாயகர் வரவேற்கிறார். இவரது பெயர் வலம்சுரி விநாயகர். கோவில் உள்ளே போனால் உங்களால் மூவரையும் காண இயலாது. ஒன்று வள்ளி முருகன், மற்றொரு தேவானை முருகன். இக்கோவில் வடதிசை நோக்கி பார்த்துள்ளது.
இக்கோவிலுக்கு தென் தணிகை என்று பெயரும் உள்ளது. நான் சொன்னது கைஸ், அந்த கோவில் சிவன் கோவில் கீழே காந்தாரி சிவன் கோவில் மறை அடிவாரத்தில் உள்ளது. அந்த கோவில் நான் உங்களை கூப்பிட்டு போனேன். அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவிலுக்கு திரு ஊரக பெருமாள், அந்த கோவிலை காமிக்கிறேன். நான் சொன்னத கீழே 14 கால் மண்டபம் இதான். திருமண வாழ்க்கை அருளும் முருகப்பெருமாள், திருமண வரம் அருளும் குன்றத்தூர் முருகப்பெருமாள், வேண்டியதை நிறைவேற்றும் குன்றத்தூர் முருகப்பெருமாள், வடநீசை பார்த்து அமர்ந்திருக்கும் முருகன், உலகத்தில் வேறு இங்கு இல்லாத முருகப்பெருமாள். கோவில் அமைப்பு நேராக மூன்றையும் பார்க்க இயலாது. ஒரு பக்கத்தில் பார்த்தால் முருகன் வள்ளி, மற்றொரு பகுதியை பார்த்தால் முருகன் தெய்வானை. திருமண வரம், குழந்தை பேறு, சொத்து, வரம், பாக்கியம் என பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து அருளும் முருகப்பெருமாள். நான் சொன்ன கைஸ், இந்த கோவில் தான் திரு ஊரக பெருமாள் கோவில். ஊருக்கு உண்மையான பெயர் வந்து தென்தணிகை தாங்க. அவர் இங்கேருந்து திருத்தணிக்கு போனாலும் இவ்வூருக்கு தென்தணிகை என பெயர் உள்ளது. ஊர் மக்களால் சொல்லப்படும் இது நான் வேண்டியது என்னென்னா, திருமணம் ஆகாத வந்து இந்த கோயில் வந்து திருமணம் ஆகிருக்கான். நிறைய பேருக்கு முருகர் வந்து அருள் பாதிச்சு நிறைய பேருக்கு பிரச்சனை சுகமாக இது பண்ணியிருக்காரு. இந்த கோவிலில் நீங்கள் ஏதாவது வேண்டியதை நினச்சிங்கன்னா நிறைவேறும். இந்த கோவில் தாங்க திரு ஊரக பெருமாள். நாங்கள் இந்த கோவிலுக்கு சிவனை பார்த்துட்டு நான் பெருமாளை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ தாங்க காந்தாரீஸ்வரர். சொல்ல மறந்துட்டேன், இங்கே சேக்கிராருக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க. மேலே இருக்க முருகருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கோவில் விசேஷம். இதாங்க காந்தாரீஸ்வரன் சிவன் கோவில். மன அமைதியை தரும் சிவன் கோயில். முருகப்பெருமாள் பூஜித்த இக்கோவில் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு வந்து இங்கே விசேஷமாக இருக்கும். வைகாசி மாதம் விசாகம், புரட்டாசி மாதம் நவராத்திரி பெருவிழா, ஐப்பசி மாதம் 6 நாள் கந்த சஷ்டி ரப்ச விழா, 7ஆம் நாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை போல் இக்கோவிலும் குன்றத்தூர் மேல் தீபம் ஏற்றப்படும். விபூதி அபிஷேகம் மிகவும் விசேஷமானது. இக்கோவில் திருப்புகழ் இக்கோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த கோவிலில் இருக்க நிறைவேற்றவர் தட்சிணாமூர்த்தி, விஸ்வநாதர், விசாலாட்சி, நவகிரகங்கள், அரசமரத்துக்கு அமர்ந்திருக்கும் நாகராஜர்கள், அதற்கு மேல் வேண்டுதலுக்காக கேட்டப்பட்ட ஊஞ்சல், சைடில் வீடு கட்ட ஆசைப்பட்டவர்கள் வீடு கட்டியவர்கள். இதை பார்த்த எல்லா உள்ளத்துக்கும் நன்றி. லைக் பண்ணவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முயற்சி என்னது, முடிவு முருகனுடையது. மிக்க நன்றி. லைக், ஷேர்.